பாண்டியன் ஸ்டோரியோட எபிசோட் சரவணனுக்கு கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த மயிலி சொல்கிறாங்க. ஆனால் சரவணன் பொய் சொல்லாத, இனிமேல் என்கிட்ட இது மாதிரி ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்து அவ்வளோதான்ட்டு கோவப்பட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. என்ன மாப்பிள்ளை இந்த மாதிரி விஷயத்தில் யாராச்சும் பொய் சொல்லுவாங்களா? மாப்பிள்ளை எப்படி பேசிட்டு இருக்காங்க மயிலுன்றாங்க. அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமான்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யார்கிட்ட பேசினா சரியாக இருக்குமோ அங்கே போகலாம், நீ முதல்ல நடி நம்ம வீட்டுக்கு போகலான்றாங்க. பிரச்சனை ஏதாச்சும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ நடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மயிலை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறமா துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு இந்த இதெல்லாம் எடுத்து போய் உனதுன்றாங்க. அத்தை இதெல்லாம் எனது கிடையாது, வேற யாருது, இது எல்லாமே அரசு இதுன்றாங்க. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. என்னத்தை வச்சுட்டீங்க? அவ்வளோதெல்லாம் எனக்கு எதுக்கு அத்தை, இப்போதான் வந்து எடுத்து கொடுத்தீங்க, இங்கே பாருங்க அத்தை, அவ்வளோதான் நம்ம கொடுத்துடலாமே, அப்போ அவளுக்குன்னு எடுத்து வச்ச நகை மணி எல்லாம் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. பேசாத வேலையை பாருடின்றாங்க. அப்புறமா சம்மதின்றாங்க. சம்மதி வந்திருக்காங்க வாங்கன்றாங்க. எப்படி இருக்கீங்க? கால் வலின்னு சொன்ன மயில் பரவாயில்லையான்றாங்க. இப்போ பரவாயில்லதான்றாங்க. சந்தோஷத்துல கால்வழியெல்லாம் காணாம போயிடுச்சு. சந்தோஷமா? அது என்ன சந்தோஷம்ன்றாங்க. முதல்ல ஏதாச்சும் சக்கரை எடுத்துட்டு வாங்க, நாமளே அவ்வளோ ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கோம்ல, பாக்கி ஆமாம் இல்லை, ஃபர்ஸ்ட் முதல்ல ஸ்வீட்டை சாப்பிடுங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க. சாப்பிடுங்க, சாப்பிடுவோம், என்ன விஷயம் சொல்லுங்க. நீ சித்தியாக போற ராஜி, சித்தியா புரியலையேன்றாங்க. எனக்கு தாங்க புரியலன்னு கோமதி சொல்றாங்க. அதுவா, நீங்க இப்ப பாட்டியாக போறீங்க, மயிலு கர்ப்பமாக இருக்கா அப்படின்னோடனே சந்தோஷப்படுறாங்க. மயிலை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. ராஜிமி அக்கா சூப்பருக்கா, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் உடனே வந்து அவருக்கு கால் பண்ணி வர வைக்கணும்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு சரவணனுக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. அப்பா எதிர்த்து வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ணியிருப்பாங்களா தெரியலடா எனக்குன்றாங்க. சரி வாங்க போலாமா, என்ன ஆச்சுட்டி, உள்ள வாங்கடான்னு வாங்க. அப்புறம் என்ன விஷயம், ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறாங்க, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. என்ன விஷயம் கேட்கும் போது தெளிவாக உண்மைகளை சொல்றாங்க. மயில் கன்சீவா இருக்காண்டி இதை கேட்டு பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீனா எல்லாருமே வராங்க. அந்த நாளை ரொம்ப சூப்பராகவே செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்புறமா சரவணன் உள்ளே போயிடுவாங்க. மயில் நான் உள்ளே போயிட்டு வரேன்ட்டு, மாமா நம்ம ரெண்டு பேரும் அப்பா அம்மாக போகிறோன்றாங்க. மயில் இந்த விஷயத்தில் நீ போய் சொல்கிறீங்கன்னு எனக்கு தோணுது மாமா. என்ன மாமா என்னை பார்த்து நீங்கள் எப்படி சொல்லலாம், எனக்கு அப்படி தான் தோணுது மயிலுன்றாங்க. மாமா இந்த கிட்ட வச்சாச்சும் பாருங்கன்றாங்க. நீயே கோடு போட்டு இருப்பியோ அப்படின்ற மாதிரி சொல்லவும் மயில் ஃபீல் பண்ணி கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் மாமா இந்த விஷயத்தில் யாரும் போய் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா மாதம் செக் பண்ண தெரிஞ்சிடல, சாரி மயிலுன்றாங்க. அந்த மூமெண்ட்டை ரெண்டு பேரும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்கு.